Series பார்த்துட்ருக்கோம். If the HCF of 65 and 117 is expressed in the form of 65m minus 117, then the value of m ன்னு சொல்லியிருக்காங்க. 65 மற்றும் 117 மீப்பெரு பொது வகுத்தியை வந்து எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 65m மைனஸ் 117 அப்படின்னு எழுதலாம்னா எம்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எப்பயும் போல் HCF கண்டுபிடிச்சிருவோம், அதை இது ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போது கண்டுபிடிச்சிடல அதை தான் இப்படி எழுதுறாங்களா, அப்போ அது என்னன்னு நம்மளுக்கு ஃபைன் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஈக்குவேட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ நம்ம யூஸ்வலாக இப்போ எப்போயும் கண்டுபிடிப்போம் 65யும் 170க்கு HCF கண்டுபிடிப்போம். இது வந்து ஃபார்முலா கொஞ்சம் டஃபாக இருக்கனால நான் இப்போது தொடர் வகுத்தல் முறையை யூஸ் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ பார்த்தாலே தெரியுது ஒரு டைம் தான் வரும். ஓகேவா? ஸோ 7ல் 5 போச்சுன்னா 2, இதில் போச்சுன்னா 5. ஓகேவா? திரும்ப 65 போடுறோம். இதுலேயும் பார்த்தாலே தெரியுது 1 டைம் தான் வருது. அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும், 3 13 வருது. திரும்ப 52 போட்டிங்கன்னா பார்த்தாலே தெரியுது 4 டைம்ஸ் வருது. நமக்கு தெரியும் 4 13 சார் 52. ஓகேவா? அப்போ 0ன்னு வந்துச்சு. 0 வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்போ HCF எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், 13 தான் HCF. ஓகேவா? பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அது வந்து இந்த HCFஐ இப்படி எழுதலாமா. ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவேட் பண்ணிடலாமா. ஈக்குவேட் பண்ணிட்டு நம்ம எம்மோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம எம்மோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு 13க்கு ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ இது என்ன ஆகும், 65m இஸ் ஈக்குவல் டு இது இன்சைடு வந்துச்சுன்னா 13 + 117 வரும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 113 வருது. ஓகேவா? ஸோ எனக்கு m தான் வேணும். அப்போது 130/65 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் வருது, 2 டைம் வருது. ஓகேவா? அப்போ எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. தென் சம்மோட ஆன்சர். ஓகேவா?